Hi friends, welcome to my channel. Exercise 3.14 இருக்க first sum. Write each of the following expression in terms of alpha plus beta and alpha beta. கொடுத்திருக்க expression நம்ம alpha plus beta and alpha beta ல எழுதணும். First subdivision பாருங்க alpha by 3 beta plus beta by 3 alpha. Denominatorக்கு LCM எடுக்கணும். So LCM எடுத்தனா 3 alpha beta இருக்கும். ஓகேவா? இப்போ டினாமினேட்டரை வச்சு இந்த டேர்மையும் தனித்தனியா மல்டிப்ளை பண்ணி அதை நியூமரேட்டர்ல எழுதிக்கலாம். ஸோ ஆல்ஃபா பை 3 பீட்டா இன்டூ 3 ஆல்ஃபா பீட்டா. 3 பீட்டாவும் கேன்சல் ஆயிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஆல்ஃபா ஸ்கொயர்ன்ற டேர்ம் இருக்கும். நெக்ஸ்ட் பீட்டா பை 3 ஆல்ஃபா இன்டூ டினாமினேட்டர் 3 ஆல்ஃபா பீட்டா. 3 alpha cancel ஆயிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா which is beta square. ஓகேவா? இது a square, சாரி இது பிளஸ். ஓகேவா? இது a square plus b square என்ற ஃபார்மேட்ல இருக்கு. so a square plus b square which is equal to a plus b the whole square னு எழுதலாம். so a plus b the whole square formula a square plus b square plus 2ab. இந்த term இந்த side போயிடுச்சுனா which is a plus b the whole square minus 2ab equal to a square plus b square. ஓகேவா? அப்ப a square plus b square ஓட வேல்யூ என்னது? a plus b the whole square minus 2ab. இங்க alpha plus beta square ஓட வேல்யூவை நம்ம எப்படி எழுத போறோம்னா alpha plus beta the whole square minus 2 alpha beta. ஓகேவா? by 3 alpha beta. second sum. so second sum பாருங்க 1 by alpha square beta plus 1 by beta square alpha இருக்கு. இந்த டேர்முக்கு நம்ம LCM எடுத்தனா which is alpha square and beta square இருக்கும். பெரிய நம்பரை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க டினாமினேட்டரை வச்சு இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 1 by alpha square beta into alpha square beta square. alpha square கேன்சல் ஆயிடும். ஒரு பீட்டாவும் கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் இருக்க டேர்ம் பீட்டா. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் 1 by beta square alpha into denominator alpha square beta square. பீட்டா ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஆல்ஃபாவும் கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் நம்மளுக்கு ஆல்ஃபான்ற டேர்ம் இருக்கும். இதை ப்ராப்பரா எழுதிக்கலாம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பை இந்த டேர்மை ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். தேர்ட் சப்டிவிஷன் 3 ஆல்ஃபா மைனஸ் 1 3 பீட்டா மைனஸ் 1 இருக்கு. ஸோ 3 ஆல்ஃபாவையும் 3 பீட்டாவையும் 3 ஆல்ஃபாவையும் 1 மல்டிப்ளை பண்ண போறோம். minus 1 3 பீட்டாவையும் minus 1 into minus 1 மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ பண்ணனா 3 3s are 9 alpha beta. next 3 alpha into 1 which is minus 3 alpha minus 1 into 3 beta which is minus 3 beta minus 1 into minus 1 which is plus 1. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 9 alpha beta. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து minus 3 காமனா எடுத்தனா alpha plus beta plus 1. அவங்க கேட்ட மாதிரி alpha plus beta வேல்யூம் alpha beta வேல்யூம் கண்டுபிடிச்சு. fourth subdivision alpha plus 3 by beta plus beta plus 3 by alpha இருக்கு. டினாமினேட்டருக்கு நம்ம LCM எடுத்தனா alpha beta என்ற டேர்ம் இருக்கும். இப்போ டினாமினேட்டரை வச்சு இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ alpha plus 3 by beta into alpha beta. பீட்டா கேன்சல் ஆயிடும். இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை பண்ணனா alpha square plus 3 alpha என்ற டேர்ம் இருக்கும். ஸோ alpha square plus 3 alpha. ஸோ இந்த டேர்மையும் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணனா பீட்டா plus 3 by alpha into alpha beta இருக்கும். ஸோ alpha கேன்சல் ஆயிடும். இந்த டேர்ம்ஸ் மல்டிப்ளை ஆனனா beta square plus 3 beta என்ற டேர்ம் இருக்கும். So which is beta square
plus 3 beta. Okay. So next step பாருங்க. இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்துக்கலாம். alpha square plus beta square இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 3 காமனா வெளியே எடுத்தனா alpha plus beta இருக்கும். by alpha beta. Okay. So இது a square plus b square என்ற ஃபார்மட்ல இருக்கு. அப்போ a square plus b square எப்படி எழுதலாம்? a plus b the whole square னு எழுதலாம். a plus b the whole square ஓட ஃபார்முலா a square plus b square plus 2ab இருக்கும். இந்த டேர்ம் இந்த சைடு வந்துச்சுன்னா a plus b the whole square minus 2ab which is equal to a square plus b square என்ற ஃபார்மட்ல இருக்கும். அப்போ a square plus b square ஓட வேல்யூ a plus b the whole square minus 2ab. இப்போ alpha square plus beta square வேல்யூவை நம்ம எப்படி எழுத போறோம்னா alpha plus beta the whole square minus 2 alpha beta. ஓகேவா? இது plus 3 alpha plus beta by alpha beta என்ற term இருக்கும். ஓகேவா? Second sum, the roots of the equation. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க or alpha and beta without solving for the roots find அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க 1 by alpha plus 1 by beta. இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம் 2x square minus 7x plus 5 equal to 0. x ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த டேர்மும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். x ஸ்கொயர் 2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் 7x by 2ன்ற வேல்யூ இருக்கும். ப்ளஸ் 5 by 2 ஈக்குவல் டு 0ன்ற டேர்ம் கிடைக்கும். இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 7 by 2. மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ்ல மாத்திக்கணும். இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க மைனஸ்ல மாத்திக்கணும். ஓகேவா? ஆனா ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ அப்படியே வந்துடும். ஓகேவா? முன்னாடி எக்ஸசைஸ்ல இதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ சம்மு பாருங்க 1 by alpha plus 1 by beta. டினாமினேட்டருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு வரும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பீட்டா இது ஆல்ஃபாவாயிடும். நம்ம தான் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 7 by 2வும் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5 by 2ன்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இதை ப்ராப்பராக எழுதும் போது ஆல்ஃபா பிளஸ் பீட்டான் இருக்கும். அதோட வேல்யூ 7 by 2 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5 by 2. ஓகேவா? இந்த 2 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்க வேல்யூ 7 by 5. ஓகே. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபான் இருக்கு. ஸோ இதை நம்ம எல்சிஎம் எடுக்கும் போது ஆல்ஃபா பீட்டான்னு ஆயிடும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்தரா பண்ணும் போது இது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டா? அப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் plus 2ab. இந்த 2ab term இந்த சைடு போகும்போது a plus b the whole square minus 2ab அப்படின்ற term கிடைக்கும். இதோட வேல்யூ a square plus b square ஓட வேல்யூ. ஓகேவா? அப்போ alpha square plus beta square என்ற வேல்யூக்கு பதில் நம்ம எந்த எழுதலாம் பாருங்க. which is alpha plus beta the whole square minus 2 alpha beta by alpha beta. ஓகேவா? alpha beta ரெண்டு டேர்முக்குமே டினாமினேட்டர். ஸோ alpha plus beta the whole square by alpha beta minus 2 alpha beta by alpha beta இருக்கும். இந்த alpha betaவும் இந்த alpha betaவும் கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த டேர்ம் alpha plus beta the whole square minus 2 by alpha beta. alpha plus beta ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? which is 7 by 2. alpha beta ஓட வேல்யூ
5/2. அதை எடுத்து இங்கே போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த டேர்ம் 7/2 the whole square by alpha beta ஓட வேல்யூ 5/2 minus 2. ஓகே, ஸோ இந்த டேர்மை நம்ம ஸ்கொயர் பண்ணனா 7 7s are 49, 2 2s are 4 இருக்கும். இது நியூமரேட்டருக்கு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 2/5 minus 2 இருக்கும். இந்த டேர்மும் கேன்சல் பண்ணால் 2ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ ஃபர்தராக பண்ணும்போது 49 2 into 5 which is 10 minus 2. ஸோ இந்த டேர்முக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா டினாமினேட்டர் 10 கூட 2 into பண்ணால் 20 minus 49ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ 49 minus 20 which is 29/10. Third subdivision பாருங்க, alpha plus 2 by beta plus 2 plus beta plus 2 by alpha plus 2ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ டினாமினேட்டர் பாருங்க, இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பீட்டா இன்டூ ஆல்ஃபா, பீட்டா இன்டூ 2, 2 into alpha and 2 into 2. Beta into alpha which is alpha beta plus இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2 beta. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளைனா 2 alpha. நெக்ஸ்ட் 2 into 2 which is 4. ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது இங்கேயும் ஆல்ஃபா பிளஸ் 2 இருக்கு, இங்கேயும் ஆல்ஃபா பிளஸ் 2 இருக்கு. ஸோ ஆல்ஃபா பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்ன்ட்டு இருக்கும். இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா விச் இஸ் பீட்டா பிளஸ் 2 இருக்கு, பீட்டா பிளஸ் 2 இருக்கு. அப்போ பீட்டா பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்ன்ட்டு எழுதலாம். ஓகேவா? இது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்ல இருக்கு, இதுவும் ஏ பிளஸ் பின்ற ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் 4. இது a square beta square plus 2ab which is 4b. next b square which is 4 by alpha beta என்று எழுதிக்கலாம். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 2 காமனா வெளியே எடுத்தனா alpha plus beta plus 4 என்ற டேர்ம் இருக்கும். alpha square beta square என்ற வேல்யூ இருக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும் போது a பிளஸ் பின்ட்டு எழுதுவோம் த ஹோல் ஸ்கொயர். ஸோ a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா விச் இஸ் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகேவா? இந்த 2ab டேர்ம் இந்த சைடு வந்துச்சுன்னா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு இருக்கும். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னது? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. அந்த டேர்மை நம்ம இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம எழுதிடலாம். ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பிளஸ். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 4 காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா ரிமைனிங் இருக்க டேர்ம் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. கான்ஸ்டன்ட் ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ணனா which is 4 plus 4 8. ஓகே, ஸோ இது ஆல்ஃபா பீட்டா பிளஸ் 2 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் 4. நம்ம ஃபர்ஸ்ட் சம்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2 அண்ட் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2. ஓகேவா? ஒவ்வொரு சம் போடும் போதும் அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இருக்கு, அதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 7/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ விச் இஸ் 5/2 பிளஸ் 4 ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ விச் இஸ் 7/2 பிளஸ் 8 divided by alpha beta ஓட வேல்யூ which is 5/2 plus 2 alpha plus beta ஓட வேல்யூ which is 7/2 plus 4. ஓகேவா? இந்த டேர்மை நம்ம ஸ்கொயர் பண்ணனா 7 7s which is 49 by 4 என்ற வேல்யூ இருக்கும் by minus 2 5s are 10 by 2. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4 7s are which is 28 by 2 plus 8.
5 by 2, 2 sevens are, which is 14 by 2 plus 4. இப்போ மேலே இருக்க எல்லா டேர்முக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். பெரிய நம்பர் 4. ஸோ 4 த எல்சிஎம். ஸோ 49. இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் போது 4 ஆகிடுமா? 2 2s are 4ன்னு இருக்கும். அந்த 2 மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 10s are 20 ப்ளஸ் இது கூட 2 மல்டிப்ளை பண்ணும் போது விச் இஸ் 56 இருக்கும். இங்கே டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ 4ஆல் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். 4 8s are 32. ஓகேவா? ஹோல் டிவைடட் பை இங்கே எல்சிஎம் எடுத்தனா 2. ஸோ 5 டினாமினேட்டர் 2 தான் ப்ளஸ் 14 டினாமினேட்டர் 2 தான். இங்கே 2 இல்லை. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா 8 ஆயிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் டேர்ம் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 49 plus 56 plus 32 which is 137 minus 20 divided by 4. இந்த term reciprocalல போகும்போது 2 by இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணனா 27ன்ற வேல்யூ கிடைக்கும். 4யும் 2யும் கேன்சல் பண்ணா 2 இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணனா which is 117 by 27 into 2 54.